நடப்பாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இதையடுத்து தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் தலைமையிலான குழு தயாரித்த பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதில் வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டதாக கூறினார். 2025ஆம் ஆண்டில் உள்நாட்டு உற்பத்தி 6.4% இருக்கும் என கணிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதேபோல் ஒட்டுமொத்த பணவீக்கம் 5.2% என தெரிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வரும் நிதியாண்டில் அந்நிய நேரடி முதலீடு 47.2 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பருவம் தவறிய மழை, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் உற்பத்தி மீதான அழுத்தம் அதிகரித்த நிலையில் நாட்டில் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்ததாக கூறினார். 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை சராசரி உணவு பணவீக்கம் 6.5% இருக்கும் என்றும் உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண் துறையின் பங்கு 16% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் மூலம் நடப்பு நிதியாண்டில் 220 கோடியே 11 லட்சம் வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதனிடையே தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளதாக மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி, தொழில்துறை, உற்பத்தித்துறை, கல்வி, வேலை வாய்ப்பு, விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் உற்பத்தியாகும் காலணிகளில் 38% தமிழ்நாட்டில் உற்பத்தியாவதாகவும் காலணி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டும் 47% பங்களிப்பை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கையை மேற்கோள் காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியின் மூலம் தமிழகத்தில் 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.